வந்து என்ன மெனுனா சாதம், ரசம், சூப்பராக கருவாடு, முட்டை ஆம்லேட்டு. கருவாடு குட்டி குட்டி கருவாடு. இதை வந்து நல்லா வந்து ஆயெல்லாம் வேணாம், மண் இல்லாமல் சுத்தமாக அலசிக்கணும். இப்போ வந்து இதை சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதை அலசிடலாம். கருவாடு தூக்கி என்ன போட்டு சொல்லுவது, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், பூண்டு தோல் எடுத்து தட்டி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அலசிக்கலாம், மண் இல்லாமல் அலசிட்டு தொக்கு மாதிரி பண்ணிட்டு ரசம் வச்சிடலாம். கருவாடு அலசி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம், பொரியட்டும். இது கூட பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் ஏதாவது ஒன்று சும்மா கொஞ்சமாக தாளிச்சு விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா, அப்பதான் அந்த எண்ணெய் எல்லாம் பூண்டு வாசனை அடிக்கும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கருவாடுன்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு என்னாச்சுன்னு பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லாவே வத்திருச்சு. இப்ப இதுல இந்த கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா சுடுதண்ணியில போட்டதுனால ஓரளவு வெந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே சுருளை விட்டு வைப்போம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்ச நேரம் மூடுவோம். இப்போ என்னாச்சுன்னு பார்ப்போம். சூப்பராக தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோம்னா சுருண்டு வரும். ரொம்ப சுருண்டோம்னா ரொம்ப பிஞ்சு பிஞ்சு ஆன மாதிரி இருக்கும். அதனால அடுப்பில் சிம்மில் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம்.